ஹாய் உறவுகளே, இன்னைக்கு தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படின்றது தாங்க டாபிக். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதையே நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி எப்படி வரணும் அப்படின்னு யோசிக்கணுங்க. பதட்டப்படாமல் நம்ம யோசிச்சோனாமே அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது நமக்கே தெரியும். ஓகே, நடந்துருச்சு, இப்போ நம்ம ஜீரோவில் இருக்கோம், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம சக்ஸஸாக அந்த விஷயத்தை கொண்டு வரது அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எதனால் இந்த தப்பு நடந்துச்சு, எதனால் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத பொறுமையாக நம்மளே உட்காந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணுங்க. யோசிச்சோன்னாவே நமக்கு எதனால் இப்படி ஆச்சுன்ற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. யாரையாவது ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவங்களால இப்படி ஆச்சு, இதால் அப்படி ஆச்சு, அதால் இப்படி ஆச்சு அப்படி சொல்லி நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கான நெகட்டிவிட்டி தான், அதை பற்றின திங்கிங் தான் போயிட்டுருக்குமே தவிர அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே தான் தப்பு, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாலே அந்த விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது தாங்க நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணி சக்ஸஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம யோசிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட கோலை செட் பண்ணணுங்க. கோலை செட் பண்ணதுக்கப்புறமா பாசிட்டிவாக நடந்தால் ஓகே, பட் நெகட்டிவாக நடந்தாலும் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளே டிசைட் பண்ணிக்கணுங்க. ஸோ பாசிட்டிவாக நடந்தால் ஓகே தான், நெகட்டிவாக நடந்தாலும் அதுலேருந்து வெளியில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது, அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அடுத்து கான்ஃபிடென்ட் தாங்க ரொம்ப முக்கியம். கான்ஃபிடெண்ட்டாக நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்லேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயத்த கான்ஃபிடெண்ட்டாக என்ன ஆனாலும் நம்மளால் பண்ண முடியும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் பண்ணி அப்படிங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கணுங்க. நினச்சிட்டு பாசிட்டிவாக கான்ஃபிடெண்ட்டாக அந்த விஷயத்த பண்ணும்போது அதுக்கு உண்மையாகவே பவர் இருக்குங்க. நான் எதுக்காக நெகட்டிவாக நடந்தாலும் அதை நினச்சி அடுத்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நெகட்டிவாக நடந்தாலும் நம்ம ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நினச்சது தானே, நெகட்டிவாக நடந்தால் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்லேயே கிளியராக இருந்துட்டோன்னா பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துர மாட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக தாங்க நான் நெகட்டிவாக நடந்தாலும் என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நான் அப்படி தாங்க எல்லா விஷயத்தையும் யோசிப்பேன். பாசிட்டிவாக நடந்தால் ஓகே, இது நெகட்டிவாக நடந்தால் ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அது மாதிரி தாங்க உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம கோலை செட் பண்ணிவிட்டு இந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து வந்த லெசன்ஸ் எல்லாம் வச்சு நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாசிட்டிவாக திங்க் பண்ணி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தோன்னா வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு நிச்சயங்க. நம்புங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதியின் அனுபவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.